ஹாய் ஆல், வெல்கம் டு நஃபி vlogs அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீஸா சாஸ் எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஒரு 10 to 20 மினிட்ஸ் செலவு பண்ணி நின்று செஞ்சு வச்சிட்டோன்னா கிட்ஸுக்கு நம்ம எந்த ஒரு கில்ட்டி ஃபீல் இல்லாமல் கொடுக்கலாம். சாஸ் இல்லாத வீடே கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சாஸஸில் கெமிக்கல் தான் சேர்க்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணுமோ நம்ம கிட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் எடுத்து நம்ம சூப்பராக கொடுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த டொமேட்டோ எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க குக்கரில். உங்களுக்கு நீங்கள் குக்கரில் செய்ய பிடிக்கலன்னா பேனில் கூட செய்யலாம். இல்லை நீங்கள் கீழே வந்து 4 கோடு போட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே முழுசாக கூட தக்காளியை போடலாம். சில தக்காளி பூச்சி இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி வெட்டி ஓப்பன் பண்ணி பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெங்காயம். பிஸா சாஸில் பெரும்பாலும் நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சாஸ் ரொம்ப க்ரீமியாகவும் சூப்பராகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 காஷ்மீரி ரெட் சில்லியே இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து விசில் போடலை. ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா மசிய வேக வச்சு எடுத்து அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினோன்னு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு இந்த வடிகட்டி ஊற்றின மிக்சரை போட்டுட்டு வடிகட்டின மிக்சரை போட்டு பீஸா சாஸ்க்கு தேவையான மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடலாம். இல்லைனா ஓரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அது வந்து வற்றி வரணும். அதுதான் மெயின். சிம்மில் போட்டு நல்லா வற்ற விடுங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் 1 ஃபுல் லெமன் சேருங்க. வினிகரும் சேர்க்கலாம், லெமனும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் லெமன் சேர்த்துருக்கேன், என்கிட்ட வினிகர் இல்லைன்னு. ஃபுல் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் சேருங்க, இல்லைனா கசப்பு கொடுத்துரும். அப்புறம் உப்பு, அப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி வற்றி கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த பாக்ஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு 1 kg டொமேட்டோக்கு 2 வெங்காயம், 5-6 காஞ்ச மிளகாக்கு இந்த மாதிரி 2 பாக்ஸ் ஃபுல்லாக கிடச்சிது. நான் கிட்ஸை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பீஸா சாஸ் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.